அனைவருக்கும் வணக்கம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தைய சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி கதை சொல்றேன். யார் யார் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அத புரிஞ்சுக்கோங்க. ராஜா வந்து எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவாரு. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கருணாநிதின்னு சொல்லிக்கிட்டு. அத வந்து இந்த வாட்டி பொலிர்னு உச்சந்தலையில அடிச்ச மாரி நிரூபிச்சிருக்காரு நம்ம தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் சார் அவர்கள். இப்ப ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் பதவியில சில கடமைகள் குடுத்திருக்கு. அதாவது சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதல் உரை வாசிக்கிறது, கொடி ஏத்துறது, அப்புறம் அமைச்சரவை எடுக்கும் முடிவுகளுக்கு ஒப்புதல் அளிக்கிறது. இந்த வேலையை சிலர் செய்யறது கிடையாது. சரி, இதை பத்தி நான் பேர் குறிப்பிட்டு போனோம்னா அது பெரிய பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்துவிடும். அதனால அதெல்லாம் வேண்டாம். ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு காட்டுல ஒரு ராஜா சிங்கம் இருந்துச்சு வச்சுக்கல. அது வருஷம் வருஷம் கூட்டம் நடத்தும் போது ஒரு ஆட்டை கூட்டு வரும். அதுதான் வந்து மேண்டு கத்திட்டு கூட்டத்தொடர ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க. அதுதான் ஃபார்மாலிட்டி. எந்த ஆடு வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அந்த காட்டுக்குன்னு ஒரு கீதம் இருக்கு. ஸ்டார்டிங்க்கு எண்டிங்க்கு வேற ஒரு பாட்டு பாடுவாங்க. ஆனா இந்த ஆடு வந்துட்டு என்ன பண்ணும், இந்த சிங்கம் கொடுக்குற உரையெல்லாம் படிக்காம அப்படியே போயிடும். அது இஷ்டத்துக்கு இதெல்லாம் கத்திக்கிட்டு ஓடிடும். அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு, இந்த காட்டுக்கு வந்து கீதத்தை பாடினீங்க, கடைசியா பாட்டோம்னு சொல்லி அந்த கீதத்தை பாடுங்கன்னு சொல்லிட்டு மல்லு கட்டிட்டு கிளம்பி போச்சுது. எனக்கு இந்த கூட்டத்துல இருக்க பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆடு. ஆக்சுவலா அந்த கீதத்தை பாடு எண்ட்ல தான் பாடுவாங்க. அது முடிஞ்சா மங்களம் ஓடின மாதிரி தான். சரி, அதுக்கு அந்த பாட்டை பிடிக்கலன்னா என்ன பண்ணாங்கன்னா, அந்த காட்டுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அந்த மாதிரி ஒரு திருவிழான்னு வச்சுங்களேன், ஆட்டை கூப்பிட்றாங்க. ஆடும் நல்லா குளிச்சுட்டு கொடி ஏத்துறதுக்கு வந்துருச்சு. கொடி ஏத்திட்டு உட்காந்தா உட்கார வச்சு அந்த சிங்கம் செஞ்சுச்சு பாருங்களேன். எல்லா அனிமல்ஸையும் வச்சுட்டு ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராமு. திரும்ப 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 ஒரே பாட்டு. அந்த காட்டை புகழ்ந்து 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 புகழ்ந்து. இந்த இன்சிடென்ட் தான் வந்து ஜனவரி 26ஆம் தேதி சென்னை மெரினா சாலையில அந்த ரோட்ல நடந்துச்சு. இது யார் யாரு எப்படி எப்படி கம்பேர் பண்றீங்களோ அது அவங்கவுங்க கற்பனைக்கு விட்டு விடுகிறேன். இப்ப நாம ராஜா பாயிண்ட்க்கு வருவோம். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி. இப்ப எவ்வளோ பாட்டு இருக்கு. ஆனா வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சங்கே முழங்கு சங்கே முழங்கு மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குன்ற பாட்டு பாடுறாங்க. இப்ப இந்தி திணிப்புன்றது நம்மளுக்கு தெரிஞ்சு இது எப்போன்னு சொல்லி பார்த்தீங்களாக்கும், நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே நினச்சிப்போம். பட் இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1937லேருந்துட்டு டில் டேட் இட் இஸ் கண்டினியூ. தொடர்ந்தாப்புலேயே வருது. வேற வேற ரூபமாக வருது, வேற வேற முறையில் வருது, வேற வேற அழுத்தங்கள் இது மூலமாக வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்தி திணிப்புன்னு பிரிட்டிஷ் பீரியட்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் கூகுளில் படிச்சதப்ப. அப்போ என்ன ஆகுதுன்னா 1937ல் இருக்கு. 37லேருந்து 40, 58, 67 வரைக்கும் அது 40 65 வரைக்கும் ரொம்ப சிவியராக இருந்திருக்கு. இப்போ அந்த டைம்ல தான் பாரதிதாசன் தட் இஸ் 1930லேருந்து 40க்குள்ள இந்த சங்கே முழங்குன்ற பாட்டை போடுறாரு. சங்கே முழங்குன்றது ஒரு போர் பிரகடனம். எங்க மேல இந்தியை இம்போஸ் பண்ணாத, எங்களுக்கு எல்லாமே இருக்குன்றது அந்த பாட்டை வேர்ட் பை வேர்ட் டீகோட் பண்ணவங்களுக்கு அதான் தெரியும். ஸோ இது ஒன்று. தமிழ்நாட்டில் எத்தனையோ கவிஞர் இருக்காங்க, புலவர் இருக்காங்கனாலும் அந்த கிரெடிட் கிடைச்சது பாரதிதாசனுக்கு தான். திருப்பியும் அந்த பாட்டு எப்போ சினிமாவுக்கு எம்ஜிஆர் மூலமா வந்துச்சுன்னா, கலங்கரை விளக்கம்ன்ற ஒரு படம். அது வந்து ஜென்ரல் சப்ஜெக்ட் தான் வச்சுக்கோங்களேன். அதாவது கற்பனையில் வந்துட்டு ஒரு பாட்டு வரும் வச்சுக்கோங்க. ஒரு பாட்டு சரோஜா தேவியும் எம்ஜிஆர் நடிச்ச பாட்டு. அப்படி பார்த்தாலும் அப்போ டிஎம்கேல தான் எம்ஜிஆர் இருக்காரு. இந்தி எதிர்ப்பு வந்து தீவிரமா இருக்கு. அப்ப என்ன பாருது, இந்த பாட்டு திருப்பி இதே பாரதாசன் பாட்டு தான் அங்கேயும் ஒழிக்கிறாங்க. தமிழுக்கு தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு கம்பேர் பண்றாங்க. உயிரை கூட முயலான்னு தமிழ்னு சொல்லி ஒவ்வொன்றும் வேர்ட்ஸ் சொல்றவங்க அந்த பாட்டு போடுறாங்க. ஸோ அந்த பாட்டுல வந்துருச்சா. இப்ப அந்த பாட்டு திருப்பி ஏன் வரணும்? சில ஜால்டாக்கள்லாம் கேட்கறது ஏன் பாரதியார் போடலை, பாரதாசன் ஏன் பாட சொல்றதுன்னா, பாரதிதாசனுக்கு அந்த மொழி பற்று இருந்தது. அந்த காவிய சிந்தனைகள் கிடையாது. என்னைக்குமே வெள்ளைக்காரங்களுக்கு
அடி பண்ணியிருந்தது கிடையாது. பாரதிக்கு தாசன் நடந்திருக்காரு. ஏன்னா அந்த தமிழ் மேல் உள்ள பற்று அது வேற. பாரதியாரின் கொள்கை வாழ்க்கை வரலாறுலாம் பார்த்தா அதில் டிஃப்ரெண்டாக வரவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ நான் அதை பற்றிலாம் போக விரும்பலை. ஸோ அந்த பாட்டு ஏன் இப்போ போடணும்? தமிழ் தாய் வாழ்த்த பாடினா எங்களுக்கு புரியாத ஒரு வங்காள மொழி பாட அதுவும் பாட தான் போகிறாங்க, மாட்டான்ட்டு சொல்லவே இல்லை. அது தேசியம் கண்டிப்பாக பாட தான் செய்து, அவமானப்படுத்துறதுக்கு யாருக்குமே உரிமையும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அது பாடல்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்லிட்டு இங்கிருந்து அவர் வீட்டு இருக்காரு, அது பெரிய எந்த கவர்னருக்குமே இல்லாத ஒரு இடத்துல போய் உட்கார்றாரு. இங்கேருந்து போகிறதுக்குள்ளேயே ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வராங்க. இந்த சின்ன சின்ன வேலை பண்ண முடியாதவங்க ஏன் இருக்காங்கன்னு எத்தனையோ பேர் கேட்குறாங்க. அப்படி பண்ணுறது கஷ்டம் இருந்தது போய் பண்ணுறது எத்தனையோ பேர் ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு. ஸோ அப்படி இருந்தும் அவரை உட்கார வச்சு எப்படி ஒரு 2 ஹவர்ஸோ 1 ஹவர்ஸோ அந்த ப்ரோக்ராம் முடிய வரைக்கும் திரும்ப 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 அவருக்கு லாங்குவேஜ் புரியாமலாம் இருக்காது. தமிழ் தமிழான்னு சொல்லும்போது தமிழ்ன்றது புரிஞ்சிருக்கு தான் செய்யும். அதனால ஸ்டாலின் வந்து கிட்டக்கு உட்கார வச்சு தமிழ் 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 காரில் ஈயம் காய்ச்சி ஊற்றுற மாதிரி ஊற்ற வச்சதெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் டு ஸ்டாலின் சார். இந்த மாதிரிலாம் யாராலையுமே பண்ண முடியாது, எப்பேற்பட்ட கொம்பனாலையும் பண்ண முடியாது. அவர் வந்து அவங்க அப்பா கிட்ட கற்றுக்கிட்ட அரசியல் வித்தைகள் எல்லாம் ரொம்ப நாசுக்கா திறம்பட செயல்படுறாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஸ்டாலின். தேங்க்யூ.